அப்போ நான் ரொம்ப மேக்ஸ்ல வீக்கா இருந்தேன். ஆனா கத்தர் எனக்கு வசனத்தை வாசிக்க வச்சார். என் வாழ்க்கையில படிப்படியா கத்தர் முன்னேற்றத்தை கொடுத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, காலேஜ்ல எம்எஸ்சி சாஃப்ட்வேர் யூனிவர்சிட்டி லெவல், பாரதியார் யூனிவர்சிட்டியில எனக்கு 5th ரேங்க் கத்தர் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷே பேச முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு ஆவியானவர் எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் பைபிள சத்தமா வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் மாறிடுச்சு, முகம் மாறிடுச்சு, முகம் மலர்ந்துருச்சு. என்னுடையதான எபிலிட்டி இல்ல, என்னுடைய திறன் அல்ல, இங்கிலீஷ் பாஷை பரிசுத்தாவினாலே பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமினார், பேப்பர் பிரசன்டேஷன் எல்லாருக்கும் நான் டாப்பரா வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கத்தருடைய கிருபையால அநேக பைபிள் கோர்சஸ் பண்ண கத்தர் உதவி செய்தார். அப்புறமா அநேக சின்ன குழந்தைகள் முதல்ல அநேக ஊழியர் செய்ய வச்சார். ஒரே நாளில 3000 குழந்தைகளை சிடி புக்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா கத்தர் அவங்க சந்திக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா.